விஜய் குறித்து ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அண்ட் ரீசெண்டாக திருச்சியில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயத்தை பேசி இன்டைரக்டாக ஒரு சிலர் அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு மேட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் மக்களே, இது உங்கள் ஜனநாயகன் யூடியூப் சேனல், நான் உங்கள் சச்சின். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மேட்ரு என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டாக திருச்சி திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல முன்னாள் திமுக எம்எல்ஏ KN சேகரன் அவர் அப்படிங்கிறவருடைய இல்ல திருமண விழாவுக்கு போயிருக்காரு. அங்கே மணமகன் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக 2 முடிச்சை வந்து மணப்பெண்ணுக்கு போடுவாங்க, ஒரு முடிச்சை வந்து மணமகனுடைய அம்மா போடுவாங்க. இது நடக்கிற ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல வந்து மணப்பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணமகன்கிட்ட நீங்களே 3 முடிச்சு போடுங்க அப்படின்னு. அவர் 3 முடிச்சு போட்டதாகவும், அது வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாருங்கள் இப்போவே வந்து பொண்ணோட பேச்சை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு மணமகன் அப்படிங்கிறவர். ஸோ இப்படி இருக்கக்கூடாது, அம்மா அப்பா பேச்சும் கேட்கணும், ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஐ ஆஃப் த பட்டர்ஃப்ளை ஆஃப் தான் அந்த ஓகே படத்தில் கல்யாணத்திலே போய் ஒரு ஃபன்னியாக ஒரு சில விஷயம் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோடு போய் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டாக காமிச்சு அப்பா மகன் உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த உறவுக்கு வந்து எந்த ஒரு அப்பா சொன்னால் பையன் கேட்கணும். இந்த சரத்குமார் வந்து சமுத்திரகனி அந்த சமுத்திரம்னு ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்கள், அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி இது பண்ணணும்டா, கேட்கணும்டா, என்ன சொன்னாலும் நான் பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இது பல பேருக்கு வந்து பலவிதமாக வந்து இதை இன்டைரக்டாக எங்களை தான்ப்பா அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள்லாம் வந்து அப்படியே கொதிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து வேணும்னே எங்களை தாங்க சொல்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் போயிட்டுருக்கிற சண்டையை தாங்க குறிக்கோள் காட்டி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், இது வந்து எஸ்ஏசி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு பிரேக் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இருக்குது, அதை குறித்து காமிச்சிக்கிறாரு. ஸோ அதனால் இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து இன்டைரக்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன இடத்துல வந்து ஒரு மாதிரி பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு வார் போயிட்டுருக்கு. ஆனால் மெயினாக இது போயிட்டுருக்கிற விஷயம் யாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் தான் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் எங்களை தாங்க சொன்னார், நாங்கள் விட்றதா இல்லைங்க, நாங்கள் ஃபயராக இறங்கி வந்து மீம்ஸ் போடுவோங்க, அட்டாக் பண்ணுவோங்கன்னு இப்போ பாமக ஆதரவாளர்கள்லாம் கொந்தளிச்சிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேட்ரு அப்படிங்கிறது ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு என்னென்னா, இது மாதிரி அவர் சொன்ன கருத்து, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறது அது ஒரு கருத்தாக இருந்தாலும் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஆந்திர பிரதேஷில் பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கி டெப்டி சிஎம்மாக இருக்கிறாரு. பட் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா அவங்க அண்ணா சிரஞ்சீவி அவர்கள் பிரஜராஜ்யம்னு ஒரு கட்சி இப்போ ஆரம்பிக்கும் போது, அப்போது பவன் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க அண்ணன் கூட வந்து இருந்து ஒர்க் பண்ணார். அதுக்கு முன்னாடி NGOலலாம் ஒர்க் பண்ணார், நிறைய விஷயம் அந்த கட்சிக்காகலாம் பண்ணியிருக்காரு. பட் ஆஃப்டர் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு கிளாஷ் ஆகிடுச்சு. இப்போ பவன் கல்யாணுக்கு சிரஞ்சீவி வந்து அப்பா மாதிரி, அந்தளவுக்கு வந்து ஒரு 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் வந்து இருக்குது. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கும்போது பாலிடிக்ஸ்னு வரும்போது என்னாச்சுன்னா ஒரு கிளாஷ் வந்துருச்சு. காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷில் ஒரு எதிரி மாதிரி, ஒரு பரம எதிரி மாதிரி ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியில் வந்து கூட்டணி வைக்காதீங்க அப்படின்னு வந்து பவன் கல்யாண் எவ்வளோ சொல்லியும் கேட்காம சிரஞ்சீவி அவர்கள் போய் வந்து கூட்டணி வச்சார். பட் ஆஃப்டர் த எலெக்ஷன் சிரஞ்சீவி அவர்களோட பொலிட்டிக்கல் கரியரே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு காங்கிரஸோட வந்து ஒரு கூட்டணி வச்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பவன் கல்யாண் வந்து கோச்சிக்கிட்டு அங்கேருந்து அவர் வந்து ஜனசேனான்னு ஒரு கட்சி, வெளியே வந்து ஜனசேனான்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அவங்க அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணார். இவர் போய் பிஜேபியில் வந்து அலைன்ஸ் வச்சார், சந்திரபாபு அவர்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தாரு. ஸோ நிறைய ஒரு பிரேக் ஆச்சு, நிறைய விஷயத்தில் சிரஞ்சீவி பவன் கல்யாணுக்கு ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்றைக்கி ஆனால் பவன் கல்யாண் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார், ஒரு டெப்டி சிஎம். அவருக்குன்னு ஒரு ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சி, ஒரு மாஸ் ஓட் பேங்க், ஃபேன் பேஸ் எல்லாமே வந்து அவருக்குன்னு தனியாக ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே இந்த கருத்து வந்து பொருந்தாது அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது எல்லாருக்குமே பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் இதை வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டார். ஸோ லாஸ்ட்டு ரிஜிமில். ஆனால் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் வந்து ஆகியிருக்கணும். ஸோ அம்மா வந்து இருந்த காலத்திலே இவர் வந்து துணை முதலமைச்சர் லெவலில் இருந்தவர். பட் இப்போ சில உள்கட்சி மோதல், ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, ரீசெண்டாக ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தொண்டர்கள் உரிமை குழு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க வெப்பேரியில், OMCA சென்னையில். இந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் மூத்த தலைவரான அதிமுக மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து இருக்கிறாரு. இதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 4 மதுரையில் ஒரு மாநாடு ஒன்று பண்ணணும்,
நம்ம அதிமுக வந்து தொண்டர்களை வந்து ஒன்றிணைக்கணும், ஒரு மாசை காட்டணும். ஓபிஎஸ்னால் யார் அப்படிங்கிறத வந்து இந்த தமிழ்நாடு பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் அவருக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கும் இருந்த அந்த பாண்டிங்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் எம்ஜிஆரை பற்றி சொன்னார், இந்த அதிமுக கட்சி உருவான விதம். ஸோ அவர் எவ்வளோ ஒரு விசுவாசியாக இருந்தார். அம்மா வந்து இங்கே மாநாடு நீங்கள் பண்ணுங்கள் அங்கே சொன்னால் அதெல்லாம் இவர் தலைமை ஏற்று பண்ண விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொன்னார். இந்த செப்டம்பர் 4 நடக்க போகிற இந்த மதுரை மாநாட்டில் ஒன்றிணைந்த அதிமுகவை தொண்டர்களெல்லாம் ஒன்றிணைக்கணும். ஓபிஎஸ் அவருடைய டீமு இல்லாமல் சசிகலா அண்ட் டிடிவி அவங்களுக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து யாரு கூட, எடப்பாடி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது கட்சியில் வந்து இவங்க ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்களா, இப்படின்ற மேட்டர்லாம் வந்து போய்ட்டுருக்கு. இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்ன, விஜய் அவர்கள் கூட வந்து நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு எப்போவுமே இருக்குது, அவருக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன், அவரை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயத்த சொல்லிட்டாரு. இவர் சொல்கிறத பார்த்தா விட்டா விஜய் அவர்களுக்கு வந்து கூட போய் அலைன்ஸ் வச்சிருவார் போல், திரும்ப வந்து இபிஎஸ் கூட ஏதாவது ஒரு கிளாஷ் ஆனால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மாதம் இது இபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி கொங்கு பெல்ட்டில் வந்து அவருக்கு ஒரு செம பவர் இருக்கோ அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, அப்புறம் இந்த சவுத் ரீஜனில் மதுரை, தேனி, இந்த பெல்ட்டெல்லாம் ராமநாதபுரத்துலலாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ அதனால தான் அவரே சொல்லியிருப்பார், பாருங்கள் சுயேட்சையாக நின்னே வந்து வின் பண்ணுமா இல்லையா, எப்படி அதாம்ல வர்கீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்கள் பயங்கரமாக அவரே ஒரு தக் லைஃப் பண்ணிட்டார் இந்த மீட்டிங்கில். பட் இவர் சொல்கிறத பார்த்தா 2 விஷயம் நடக்க போதுங்க. ஒன்று, இபிஎஸ் அவர்களுக்கு இவர் ஒன்றிணைந்த அந்த அமித்ஷா அவர்களுடைய ஸ்கிரிப்ட் படி ஒன்றிணைந்த அதிமுகவில் வந்து திரும்ப வந்து இவங்க ஒன்றிணைந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பட் ஒரு டஃப்பு கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இருக்கும். பட் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கூட வந்து வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். டிவிகேவுக்கு செம்ம டஃப் கொடுக்கலாம், டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும். ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஃபைனலாக ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, எந்த வகையிலும் அதிமுகவுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த பேருக்கு வந்து களங்கம் வராத அளவுக்கு, தொண்டர்களுடைய மனசு கஷ்டப்படாத அளவுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம செப்டம்பர் 4 வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த 2 அரசியல் நிகழ்வுகள் தான் இப்போ ரீசெண்டாக வந்து நடந்துகிட்ருக்கிற விஷயத்தில் ஒன்றா இருக்குது. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.